சார் தூக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? சார் நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க. நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க சார். அந்த மாதிரியான தாட் வரலாம் சார். ஆனா ஆக்சுவலா ஏதோ இங்கிலீஷ் படம் சொன்னீங்க ஜி. படம் பிடிச்சிருந்துச்சிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ சார். அதான் எப்பயுமே நல்ல படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட எப்பயுமே கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சேர்த்ததால தான் நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் சாங் மட்டும் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சோன்னா அப்படியே ஏஞ்சி போயிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி ஒன்று பேசுகிறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் இன்டர்வியூ போது எல்லோரும் மீட் பண்ணேன். அப்போவே எல்லோரும் பாசிட்டிவாக ரொம்ப சொன்னீங்க. உங்கள் எழுத்து உங்களோட வாய்ஸு இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்ஸ். கவினண்ணாவோட எனக்கு இது வந்து 3வது கொலாபரேஷன், 3வது படம். ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக்கை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் உங்கள் ஃபுல் சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், இந்த படம் தான் என் ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அன் எடிட்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. நீங்களும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சக்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். ஏன்னா இன்னுமே கவினனாவும் சதீஷ் அண்ணாவும் வந்து கதை சொன்ன டே தான் ஒன்று அப்படின்னு ஞாபகம் இருக்குது. செட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் இவ்வளோ பேர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருப்பா நம்புகிறேன். அண்ட் அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் லவ் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் சார். 100%. அது சும்மா அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்னோட ரொம்ப மெமரபிள் கிஸ் இருக்கு என் லைஃப்பில். அது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக Yamaha RX 135 வாங்கி கொடுத்தது. அது இந்த படத்துலேயே வந்திருக்கும். அப்படியே ஏறி ஒரு தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சேன பாரு ஒரு கிஸ் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. அது வந்துட்டு எனக்கு 2003 எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சும்மா நான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் உனக்கு தான் இந்த பைக்கு உன் பர்த்டேக்குனாரு. அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ண எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மெமரபிள் கிஸ் அது ஆக்சுவலாக. ஆமாம் சார். அந்த ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் எதுன்னொன்னே உடனே ஒரு பயங்கரமாக பேச ஒரு பொண்ணு நினச்சிப்போம் எல்லாருமே. பார்த்தா திரும்பி காமிச்சா மழையில் பைக் நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுவும் என் இதில் நடந்திருக்கு. அது ரொம்ப மெமரபிள் கிஸ் 2003 நடந்தது. அது ரொம்ப மறக்க முடியாது. எங்கள் அப்பாவோட எனக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்ட் அது எனக்கு ஆக்சுவலாக. அது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார். நான் வந்து அந்த ஃப்ளையர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட இடம். அங்கே வந்துட்டு நிறையா ஆங்கிலோ இண்டியன்ஸ் என் கூட இருந்தாங்க. என் டீச்சர் அந்த மாதிரி ஆன ஆளுங்கள்லாம் நான் சால்சா கற்றுக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர். ஸோ ஒரு மியூசிக்கலாக இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான். ப்ளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியில் ஆடுற டான்ஸு. நம்ம அதனால அப்படி வச்சுக்கிட்டோம். சரி ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க மட்டும் கிறிஸ்டியன், இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கலராக காட்டுறதுக்காக மட்டுமே தான். இனிமேட்டு வர படங்கள்ல ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பா இருக்கும் சார். சார் தூக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? சார் நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க. நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க எனக்கு தெரியும் சார். இந்த படத்துல ப்ராப்பரா காமிச்சதே ஹீரோயினோட கிஸ் தான். எனக்கு புரியலையே. அது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கு சார். நம்ம அப்படியே அடையார்ல ஆபீஸ் இருக்கு, மீட் பண்ண வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு நேரம் போச்சோ அதை போட்டு வேணா காட்டுறேன் சார். ஒரே டேக்கு தான் சார். இல்ல சார் அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க இந்த கதையில. ஸோ அதுக்கு அது ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா 2 பேருமே காதலை வெளிப்படுத்துறாங்க. அது ரொம்ப நேரம் லாங்கா அடிச்சா அது லவ்வை மீறி லஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ் அப்படிங்கிறது தான் விஷயம். சார் தான் சொல்லும்போது கதை சொல்லும்போது ஒரு கிஸ் தான் நான் சொன்னேன். இவங்க தானே என்ன திருப்பி கேட்பாங்க கேள்வி. இந்து சாம்ராஜ்யம் சார் அது ஒரு கற்பனை சார். ஆக்சுவலா அது இல்ல சார். ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருதுல்ல சார், அது வந்து சிஜில எங்களுக்கே படம் இன்னைக்கு இப்போ ஃபைனல் பாக்குறோம்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு. அப்பதான் அது என்னன்றதே எங்களுக்கே தெரியும். அதனால என்ன சாம்ராஜ்யத்தை வச்சு பண்ணாங்க இல்ல சார் கேட்கறது. அது என்னன்னா அந்த சேந்தன்கிற ஒரு இதுல குதிக்கிறார் இல்லையா, நெருப்புல குதிச்சா அவரும் இறந்து போறார் இல்லையா, அப்போ ஹக் பண்ணி முத்தமிட்டாங்கிறதா சார் ஒரு ஐடியா. நான் தான் சொன்னேனே சார்.
இல்லை சார், காதலை எதிர்க்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும், அவங்கள காதலை பற்றி அதுக்கு சொல்லும், காதலில் அவங்கள விழ வைக்கும். அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார். நம்ம அது ஏதோ போன ஜென்மம் இது இந்த ஜென்மம் அப்படிதான் சார் காமிக்கும். காதல் புரியல. இதெல்லாம் எங்க படத்துல எதுவுமே நாங்க அப்படி சொல்லலையே சார். அவருக்கு முன்னாடி இருந்த காதல் சார், பழைய காதல் வந்து சேராம போயிருச்சு. ஆமா ஆமா, அவங்க சேர்த்துக்கலையே சார், அவங்க இறக்க போறாங்க. இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எல்லா கதையும் நாங்களே சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லல, படம் பார்க்காம போயிட போறாங்க. யாரை காதலிச்சு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஹீரோவோட அப்பா சார். அது பழைய காதல், அதெல்லாம் மறந்துட்டாரு. அவங்க இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லும்போது இந்த கிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பா வீட்ல வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, என்ன நடந்தது அதை பத்தி ஏதாவது நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க. ஆனா இது வந்து எங்களுக்கு வேலை. ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க பண்றோம். ஸோ இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமான தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அதை பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இவர் தான் அந்த கமெண்ட் போடுறவர்னு நினைக்கிறேன் சார். தேவயானி மேம் கை தட்டி கொய்யா வாங்கும் போது பயங்கரமான ஃபேனு. அப்புறமா நதியேன்னு பிரபுதேவா சார் கூட ஆடும்போது கௌசல்யா மேமோட ஃபேனு. விரும்பிருக்கீங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கு. காஸ்டிங் கரெக்டா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படி இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் சோ மச். ஏன்னா அதுதான் சார், ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஒரு லாட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஆமா சார், ஏன்னா சார் அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் ஐடியாவா இருந்துச்சு. எண்டாவது நம்ம எல்லா ஆடியன்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம படம் பண்றோம். வெறுமனே யங்ஸ்டர்ஸோ இல்ல இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி கிடையாது. டெஃபினட்டா ஃபேமிலிக்கும் அந்த படம் கரெக்டா அப்பீலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கன்சர்ன் ஆகுது சார். அந்த மாதிரியான தாட் வரலாம் சார். ஆனா ஆக்சுவலா ஏதோ இங்கிலீஷ் படம் சொன்னீங்க ஜி. அவருக்கு டப்புன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இல்ல தலைவா. அவரு வந்துட்டு அவர் சேச்சர்ல இருக்க ஒரு ஹீரோ இல்லையா, அவரு வந்துட்டு காப்பாத்துறது கரெக்டா இருக்கும். ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லாட்டான்னு அது என்னோட ரேடார்ல இல்லைல்ல. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்லை. ஆனா கடைசியில் அவரை லவ் பண்ற அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா. அப்படி அப்போ மற்ற கிஸ் எல்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அவர் ஒரு பேர்லையுமே ஒரு காதலை பத்தி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு, காதலை சொல்லி கொடுத்துச்சு, காதலை விழுந்தாரு, படம் முடிஞ்சிச்சு, நான் பேசின்னு இருக்கேன். வச்சுட்டேனா தலை அந்த 2வது லீடுக்கு கதையை எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவரு வந்துட்டு ராஜாவா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஜி அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. என்னை தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசின்னு இருக்கேன் சார். நீங்க பாத்தீங்க, நீங்க தலை நான் என் கூட கார்ல உட்காருங்க, நம்ம பேசின்னு எங்கேயாவது போவோம். ஆமா தலைவா, அது பேசி முடிச்சுட்டு அப்படி அந்த டயலாக் சொன்னது. ஏன்னா இவரோட ஷார்ட் பிலிம்ல வந்தது அது. சார் அப்படிலாம் கிடையாது. நான் பேசினேன். அது சொல்லுமா நீங்க சிரிச்சீங்களா இல்லையா சார்? நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன். அதெல்லாம் இல்ல சார், காமெடினா யார் வேணாலும் கலாய்க்கலாம். அவரோட வேலை அதுதானே சார். ஆமா சார், நீ சாக போறேன்னு தான் நான் உன் கூட இல்ல. ஆனா நீ சாக போறேன்னு நானும் கூட சாடுறேங்கிறது அங்கே கதையா சொல்றீங்க. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க ஜி. நான் கதையை சொல்றேன்னா தேங்க்யூ எல்லாருக்கும்.